டேய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னடா முத்து எங்கடா? அங்கதான் எங்கயாவது இருப்பான் பாருடா. இல்லையே. இல்லனா மூடிக்கிட்டு கதையை கேளு. அப்படியே காவேரிய தாஜா பண்ணி ஓரம் கட்டிட்டு உள்ள வந்தனா அப்படியே என்ன எந்திரிக்க விடாம கட்டி உருண்டுட்டாடா. அதெல்லாம் அனுபவிச்சாதான்டா தெரியும். மீதிய நாளைக்கு சொல்றேன். டேய் இப்பவே சொல்றா. செம்ம மூடா இருக்குடா. எனக்கு டயர்டா இருக்குடா. இப்ப கதையை சொல்றியா இல்லையா? யோசிக்கணுமாடா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கேப்ப மச்சி. வெயிட் பண்ணுங்கடா. டுமாரோ நெவர் டைஸ். டுடே வி ஆர் டைஸ். என்னடா நான் சொன்னதுதான். ச்சே பாறா பா. டேய் 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 ப்ளீஸ் டேய். பேடா. அப்படியே உட்காந்துருக்கானுங்க. நம்ம கதை அவ்வளோ ஹிட்டா. எப்படியாவது உனக்கு மனசை மாத்தி வேற ரூட்ல கொண்டு போயிடணும். இல்ல நம்மள தாழ்ச்சிருவானுங்க. டேய் டேய் என்னடா மச்சி நீ வருவன் தாண்டா. வீட்டு கூட போகாம அப்படியே இருக்கும். நீ சொன்ன மாதிரி டுமாரோ நெவர் டைஸ்டா. ஆமாங்கண்ணே. என்ன நோமங்கண்ணா கதையடா சொல்ற? கருவம் பிடிச்சவனே சார் ரேஞ்சுக்கு ஒரு மாடா. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஓகே போய்க்கலாம். விடுறா மச்சி, நீ மேட்ருக்கு வா. அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேனா, அப்போ என் ரூம் கதவை மெல்ல திறந்து எனக்கே தெரியாம தேவதை மாதிரி அன்னம் போல மெல்ல நடந்து அப்படியே என் கிட்ட வந்தாடா. கொசுவத்தி வைக்கவா? ஊதுபத்தி வைக்க. வாய முட்டு கதையை கேள்றா. என்கிட்ட கேட்ட உடனே என் கண்ட்ரோல் போயிடுச்சுரா. நான் அவளை அப்படியே கட்டி புடிச்சு டேய், நீங்க எல்லாம் தமிழ் படமே பார்த்தது இல்லையாடா? அப்புறம் சாங் தான். டேய், ஒரே கதையை எத்தனை ஸ்டைலடா சொல்றது? ஐயோ, இவனுங்களுக்கு வேலையே கிடையாது போல இருக்கு. அடா பாவீங்களா? டேய், எல்லாம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துட்டீங்களா? பின்ன கதை கேட்க காட்டுக்கா போவாங்க? டேய், வீட்டுல அம்மா இருக்காங்கடா. வெளியே போவோம். சரி, நீங்க மேல போங்க. மா, நாலு காஃபி போடுமா. மடக்கிட்டிய மச்சி. இன்னைக்கு என்ன கதை சொல்றது? ஐயோ மச்சி, வா உட்கார. எதுக்குடா இந்த பில்டப்? ஆரம்பிச்சுட்டே முடிக்கலையே. அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? டேய்,
நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. சரிடா சரி அன்னைக்கு சண்டே வேற ஆயிடுச்சா? நான் சும்மா தோட்டத்துல கேஷுவலா நடக்கலாம் தான் போனேன். அப்போ ஏய் விமல், இங்க கொஞ்சம் வாயேன். என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன கொஞ்சம் தூக்கி விட. என்ன மசமசன்னு நிக்கிற? தூக்கு. அது பெருசா இருந்தா என்ன, சிறுசா இருந்தா என்ன, பறிக்க போறது இவன். கதைய சொல்ல விடுறா. நாங்க அப்படியே கொஞ்சி கொலாவிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாத்துட்டாங்கடா. யாருடா? முத்துவா? இல்லடா, காவேரி. அவ பார்த்தா என்னடா? சென்னையில சுனாமி வந்தா செங்கல்பட்டு நடுங்கிறது இல்லையா? கதைய கேளுடா. ஏய் நீயா? வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல செல்லம், நான் வேற யார நினைக்க போறேன். அதென்ன அவகிட்ட கொஞ்சம் கொளறிக்கிட்ட? இல்ல, ஒரு ஹெல்ப் கேட்டா அதான் ஒரு மனிதநேயத்தோட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனிதநேயம் என்கிட்ட இல்லையா? நான் அப்படியே காவேரியோட செம்ம மஜால இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ்ரா. It's your phone speaking. You have a new message. யாருன்னு பார்த்தா சௌந்தர்யா. கம் டு மை ரூம் அர்ஜென்ட். முத்து, அததான் டவுனுக்கு அனுப்பிட்டேனே. எனக்கு வயிறு கொஞ்சம் கடமுடான்னு இருக்கு. நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இங்க இருக்குல்ல. இல்ல, யார் ரூமுக்கே போயிட்டு வந்துடுறேனே. அப்படி என்னதான் அர்ஜென்ட்னு சௌந்தர்யா ரூமுக்கு போனேன்டா. அங்க ஃபுல் மூட்ல இருந்தா. திடீர்னு அதுக்குள்ள காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டா. அவளை போய் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள திரும்ப சௌந்தர்யா கூப்பிட்டா. திரும்ப சௌந்தர்யா ரூமுக்கு போவ, திரும்ப காவேரி கூப்பிட. இங்க ஓட, அங்க ஓட, இங்க ஓட, அங்க ஓட. அப்பாடா, ஐயோ முடியல, செம்ம டயர்டா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். கிளம்புங்க, எல்லாம் காலேஜுக்கு போலாம். கொண்டு போடா. யூடியூப்ல சகிலா படம் பார்க்கும்போது ஷட் டவுன் ஆன மாதிரியே இருக்குடா. என்னடா எப்ப பார்த்தாலும் ஃப்ரீசர்ல வச்ச பாடி மாதிரியே இருக்கீங்க. ப்ளீஸ் டா, மீதி கதையை சொல்லிடுறா. டேய், நான் அங்க இருந்ததே 2 நாள் தான்டா. அவ்வளவுதான்டா சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது மறந்துருப்பிய. இவனுங்கதான் நம்ம எதை சொன்னாலும் நம்புறானுங்களே. விட்டுத்தான் பார்ப்போம். எஸ், யூ ஆர் ரைட். அன்னைக்கு காலையில நான் குளிக்க போனேன்னா பாத்ரூம்ல சோப் இல்ல. நான் காவேரி கிட்ட தான் கேட்டேன். ஆனா வந்தது